அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் கேட்டபடி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய சக்தி பிரபஞ்சம். நாம் நினைக்கிறோம் நமக்கு யாருமே இல்லை, நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. ஆனால் நம்மை சுற்றி நம்மை பாதுகாக்கும் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இணைந்து இந்த பிரபஞ்சத்தோடு இருக்குது. அளப்பரிய சக்தியான இந்த பிரபஞ்சம் இருக்கும்போது நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு அற்புதமான வார்த்தைகளையும், தேவதைகளின் பெயர்களையும், யோகினிகளின் பெயர்களையும், ஏஞ்சல் நம்பரையும் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344969242 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தேவை பணம். கடனால் தூங்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இல்லைங்கிற மாதிரி கடன்பட்டவர்களுடைய வேதனையை சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. எப்போவுமே அவங்களோட ஒரு திகில் பயணத்தோடே வாழ்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு நிறையான மகிழ்ச்சி அவங்க வாழ்க்கையில் கிடைக்காத மாதிரி இருக்கும். அந்த கடன் சுமை குறைவதற்கும் உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி சொல்லுங்க. ஒரு கைப்பிடி மண்ணளவு கைப்பிடி மண்ணை எடுத்து நீங்கள் முதல்ல உங்கள் முன்னாடி ஒரு காகிதத்திலேயோ ஒரு கிண்ணத்திலேயோ வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி மண், அது என்ன மண்ணாக இருந்தாலும் சரி, செடிக்கிட்ட இருந்தோ அல்லது பக்கத்தில் ஆறு இருக்குங்க அங்கே எடுத்துக்கலாமா, கடல் இருக்குங்க அங்கே எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை துளசி செடியிலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக, ரொம்ப எடுக்கணும் இல்லை, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மண்ணில் முதல்ல உங்கள் பேர் எழுதுங்க. அந்த மண்ணில் உங்கள் பேரை நீங்கள் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு காகிதத்துலேயோ தட்டிலையோ அந்த மண்ணை பரப்பிட்டு உங்கள் பேர் எழுதிட்டு அந்த பேரை பார்த்துக்கிட்டே இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். சம்சோதயா, சம்சோதயா. நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சம்சோதயா. சப்போஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வரல அப்படின்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த வார்த்தையை அந்த மண்ணை பார்த்துக்கிட்டே நீங்கள் சொல்லணும். எப்போனாலும் சொல்லலாம், எந்த இடத்துலனாலும் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். எந்த விதிவிலக்கும் எந்த கட்டுப்பாடுமே கண்டிப்பாக கிடையாது. ஆனால் முழுமனதோடு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். எனக்கு தேவையான பணம் என் கைக்கு கிடைக்க போகுதுன்னு நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த மண்ணை நீங்கள் எடுத்த இடத்துல போட்டுடலாம். இந்த வார்த்தையை இத்தனை முறை தான் சொல்லணும்னு கூட கிடையாது. எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் என்ன கேட்டாலும், மனசில் என்ன நினச்சிட்டு சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், சித்ரா பௌர்ணமி என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344969242 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். அன்னை வாராகியின் அருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.